Good evening to Delhi Press. இந்த இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து வாதாடி எங்களுக்காகவும் நியாயத்திற்காகவும் வாதாடி வருகிற அருமை தோழர் திருமூர்த்தி அவர்கள் இன்றைய தினம் வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அவரே சொல்லுவார். வழக்கு கடந்த வாரம் வந்த பொழுது உடனடியாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்க இருப்பதால் மனுதாரர் புகழேந்தி அவர்கள் கொடுத்த மனுவின் மீது 2024ஆம் ஆண்டு போடப்பட்ட உத்தரவில் 15/3/2024 போடப்பட்ட உத்தரவு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இன்னைக்கு வழக்கு வந்தது. வழக்கு வந்த பொழுது தேர்தல் கமிஷன் மூலம் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பிரச்சனையில் அந்த வேலை சம்பந்தமாக தொடர்ந்து பணியில் இருக்கிறதால உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒரு கால அளவை நிர்ணயம் செய்து சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அதை நீதிபதி கேட்டார். ஒரு கால அளவு கூட சொல்ல முடியாமல் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று சொன்னால் 2024 போடப்பட்ட உத்தரவாச்சேன்னு கேட்டார். உடனடியாக மனுதாரர் அவர்களினுடைய கோரிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். அதற்கு 4 வார காலத்திற்குள்ளாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி பதிவு செய்து கொண்டு உத்தரவிட்டிருக்கிறார். எனவே 15/3/2024 போடப்பட்ட உத்தரவின்படி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக மனுதாரராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் கொடுத்த மனுவில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகிறோம். இல்லையெனில் மீண்டும் நீதிமன்றத்தில் முறையிடுவோம். சார், இப்போ இந்த இரட்டை இலை மீட்பு அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீர்த்து போன ஒரு விஷயமா மாறிச்சோன்றது. ஏன்னா சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கக்கூடிய அந்த யோசனைக்கு போயிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களும் அந்த யோசனைக்கு போயிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் அதிமுகவை மீட்டெடுப்போன்னு இருந்தாங்களோ அவங்க யாருமே இப்போ அந்த கொள்கையில இல்லாம போயிட்டாங்க. இனி நீங்க தொடர்ந்து போராடி என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல மிக பிரதானமா எழுந்திருக்கு. அதாவது ஒரு அருமையான கேள்வி. நான் எந்த காலத்துலையும் தவறி கூட மீட்டெடுப்போன்னு சொல்கிறதே இல்லை. கட்சி என்னோடது, தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் எங்களுடைய தலைவர்கள். மீட்டெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் இந்த தொண்டர்களோடு நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே மீட்டெடுப்பது என்பது தேவையில்லாமல் இவர்களாக எழுப்பி நீங்கள் சொன்ன மாதிரி சரியானது தான். இந்த தலைவர்கள் தேவையில்லாமல் கோரிக்கையை வச்சு இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. தட் இஸ் யுவர் 100% கரெக்ட். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஐ எம் நாட் டினையிங். பட் ஆனால் பிரச்சனை அது இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபராக த ஆர்டினரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு ஃபைல் த கம்ப்ளைண்ட் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு ஒன்று நீங்கள் பார்ட்டியில் இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே ஜட்ஜி அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் ஓபிஎஸ்க்கு ஃபேவராகவோ எங்கள் அட்வொகேட் திருமூர்த்தி சார், கனிமொழி சார், மெய்யப்பன், யார் நம்ம அட்வொகேட்ஸ் எல்லாமே நாங்கள் பொதுவாக நீங்கள் எடப்பாடிக்கு கொடுங்க, நீங்கள் ஓபிஎஸ்க்கு கொடுங்க, நாங்கள் அப்ளிகேஷனை போடலை. பழைய ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் இருந்தது, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னோம். புதுசாக கொடுக்க சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜட்ஜு கொடுத்தோம். போன ஆர்டர்லேயும் இப்போ நீ முடிவு பண்ணணும்னு சொன்னார். எலெக்ஷன் கமிஷன் புறக்கணிக்குது. அதுக்காக கண்டெம்ட் போனோம். ஆகவே பொதுவாக தான் ஆஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இந்த வழக்கு, ரெட்டைலை வழக்கு பிரதான சிவில் வழக்கு தான் முடிவு செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்கு. அதை மதிக்கிறதே இல்லை எலெக்ஷன் கமிஷன். அதனால் கடைசி வரைக்கும் போராடி பார்ப்போம். அடுத்து சார் சொன்ன மாதிரி இன்னும் டிலே பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சார்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ரெடி பண்ணிட்டேன். ஆகவே ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மாத்திரம்தான் ரெட்டைலை கொடுத்துருக்கு, அப்புறம் கொடுக்கல. நாட் பியாண்ட், ஒன்லி 98 நினைக்கிறேன், ஈரோடு பை எலெக்ஷன் மாத்திரம் கொடுத்தாங்க. இதுதான் தீர்ப்பு. ஆகவே இதை ஏமாற்றிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர்கிட்ட கொடுத்தது தப்புன்னு இதுதான் கேஸ் சார். ஆகவே இதில் இது நீர்த்து போனதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு உயிர் வரும் வராமல் போகும். அது கூட பின்னாடி ஒரு காரணம் சொல்கிறாங்க, அது நீங்கள் தான் சொல்லணும். நான் உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் டெல்லியில் நம்புகிறேன். ஆனால் இந்த கட்சி எடப்பாடி கிட்ட இருந்து நாங்கள் திரும்ப பெற்றுவோம் அப்படின்னு இவ்வளவு தீவிரமாக இருந்தவங்க எல்லாருமே அந்த வழியிலேருந்து மாறி போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கூட போயிடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது.
இந்த கேஸ்ல அவங்களோட நீங்க ரொம்ப வருஷமா பயணிச்சிருக்கீங்க. அவங்களோட இந்த முடிவுகள்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை தன்னம்பிக்கை இழந்து விட்டார்கள். லாஸ் த கான்ஃபிடன்ஸ். அவங்களுடைய தன்னம்பிக்கை, போராட்டத்தை போராடி வந்த கட்சியிலிருந்து இழந்து விட்டார்கள். தன்னம்பிக்கை இழந்து தடுமாறும் பொழுது இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை எனது தன்னம்பிக்கையை நான் இழக்கவே இல்லை. அது அவர் கையிலிருந்து டெபாசிட் போகிறது வேற விஷயம். ஆனால் அவர் கையில் இருக்கக்கூடாது. ஒரு தீயவர்களிடம் இந்த இரட்டை இலை சின்னம், வெற்றி சின்னம் இருக்கக்கூடாது தான் என்னுடைய எய்ம். ஆகவே தன்னம்பிக்கை இழந்தவர்கள் எல்லோரையும் சேர்ந்து போகிறதுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை சார். இணைந்து போக தயாராக இல்லைன்னா இதே போராட்டமாக இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவருடைய சொந்த முடிவு. ஐ கனாட் இன்டர்வீன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கூட ரொம்ப நெருக்கமானது தான் இப்போ பெரிய அதிமுகவில் பெரிய சலசலப்பு. அவர் அதிமுக இல்லைனாலும் கூட டிடிவி தினகரன் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நிறைய முக்கியமான தலைவர்கள் இப்படியான விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் ஓபிஎஸ் அவர்கள் இப்படியான நிலைப்பாடை மாற்றி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முழுமையா நம்பினது ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். ஒரு நேரத்தில் மக்கள் இவரே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தவர் ஒரு மாண்புமிகு முதல்வரை பார்த்து பேசுவதோ, அவரோடு தனியாக உட்கார்ந்து பேசுவதோ தவறாகாது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அது செய்யும் பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த கேள்விக்கு. அது நான் டிசைடட் எனிதிங் நவ். அவரை தவறாக பேசக்கூடாது. தேவையில்லாமல் சிலர் பேசி வருகிறார்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் டிடிவி தினகரன் மாதிரியான முக்கியமான நபர்கள் பயங்கரமா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள். நான் சொல்லவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, யார் துரோகி? யாருமே கேட்க முடியாத கேள்வி இன்றைக்கி டெல்லி ப்ரெஸ்ஸில் நான் கேட்குறேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அன்னைக்கு கூப்பிட்டு அம்மாக்கிட்ட எப்படி அவர் ராஜினாமா கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்து சரித்திரம் படைத்தார் ஓ பன்னீர்செல்வம் அம்மா பாராட்டினாங்க. என்டிஆர் பாஸ்கர் ராவ் மாதிரி ஆகலை. ஆனால் இங்கேயும் கூப்பிட்டு கேட்டப்போ மிரட்டினாங்களோ அந்த ராஜினாமாவை தூக்கி போட்டு வெளியில் வந்துட்டார். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? முதல்ல இவங்களை வீட்டுக்காவலில் வைக்க சொல்லிட்டு கவர்னர் ஓட்டார். சந்திரபாபு நாயுடு கூட சொன்னார் சந்தேகம் வருதுன்னு. ஆகவே ராஜினாமா கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒன்று திரட்டி அதை செய்திருந்தால் ஓபிஎஸ் இன்றைய தினம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருப்பார். அவர் செஞ்ச ஃபஸ்ட்டு தப்பே இவங்க மிரட்டுறாங்களேன்னு சொல்லி ராஜினாமா கொடுத்துட்டு வெளியில் வந்தது தான் அவர் பண்ண முதல் தவறு. அடுத்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அவர் வளைஞ்சி குனிஞ்சு கொடுத்துட்டே போயிட்டாரே தவிர இன்ன வரைக்கும் தனியாக ஸ்டாண்டாக நிற்கிறேன் சார், அசராமல் தகராறு பண்ணிட்டே இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை என்னுடைய அன்பு சகோதரிகள் ப்ரெஸ்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து போராடுகிறோம். நான் வக்கீல் திருமூர்த்தியை வச்சு எல்லாரையும் வச்சு அதை அவர் சரியாக போராடவில்லை என்பது வேறு விதமாக இருந்தாலும், தினகரனுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்தை பற்றி அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் யோகியதையும் இல்லை. இன்னும் 15 முறை திகார் ஜெயிலுக்கு போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், உயிரே போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், அதோட மாத்திரம் இல்லாமல் தூக்கில் தொங்குவேன். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கயிறு தூக்கில் தொங்குவேன். நான் கூட கயிறு அனுப்பிச்சேன், ஒரு ரிசல்ட்டும் காணும் இது வரைக்கும். எதாவது நடக்குமான்னு பார்க்குறேன், திருப்பி ஓபிஎஸ்சி திட்டுறார். ஓபிஎஸ்சி திட்ட அளவுக்குலாம் அவருக்கு அருகதை இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், தினகரன் அவர்களே மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ட்ராமா என்னன்னு தெரியும். 300 சீயை வாங்கிட்டு இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு. சீனா என்ன? அது சாக்லேட்டு. 300 சீயை வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சேரவே மாட்டேன்ற கட்சியோடு சேர்ந்துட்டு அவர் அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் உங்களுக்கு இல்லை. நான் இன்றைக்கி ஒன்று பதிவு பண்ணுறேன். எனக்கு அந்த இரட்டை இலை கேஸும் தெரியும். நீங்கள் அதுக்கு லஞ்சம் கொடுத்த முறை, அந்த விவகாரம், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெல்லி எடுத்திருக்கின்ற முடிவுகள் பற்றி எனக்கு தெரியும். அந்த கேஸ் வலுவாக இருக்குது, ஃபெரா கேஸ் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன் தினகரனுக்கு, நான் தினகரன் அவர்களே இதே டெல்லி திகார் ஜெயிலுக்கு வருகின்ற காலம் வெறு தொலைவிலே இல்லை. அந்த ஜெயில் திருப்பியும் உங்களை கூப்பிடும். நீங்களே 15 தடவைன்னு சொன்னீங்க. வெகு விரைவில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும், ஜெயிலுக்கு வருவீங்க. நீங்கள் ஓபிஎஸ்ஸை பேசுறதுக்கெலாம் ஓபிஎஸ் வாழ்க்கை இதில் துரோகமே கிடையாது அவருடைய சரித்திரத்தில். நீங்கள் ஒரு பெரிய துரோகி. உங்களை ஊற்றி முழுகிறாங்க பாருங்கள் வலைதளத்தில், அதை திரும்பி பாருங்கள். ஆகவே பச்சுவந்தி துரோகி எல்லாம் எனது அன்பு முன்னாள் நண்பர் டிடிவி தினகரன் திரும்பவும் திகார் ஜெயிலுக்கு வருவார். அதுதான் செய்தி. ஏன் சார் டிடிவி தினகரன் மேலே என்ன
இவ்வளவு கோபம்? ஓபிஎஸ் அவர்கள் கூட இவ்வளவு காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தல, ஆனா நீங்க இவ்வளவு தூரம் பயன்படுத்திருக்கீங்க, என்ன காரணம்? ஆட்சி இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம், அவரை முதலமைச்சராக்கினோம் எடப்பாடி பழனிசாமியை, கட்சி இழந்தோம், எல்லா பொறுப்புகளையும் இழந்தோம். நம் முன்னால் கை கட்டி நின்றவர்கள் எல்லாம் தினகரனை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பின்னாலே அவர்தான் பொது எதிரின்னு நிறுத்தினோம், போராடினோம், எல்லாம் பண்ணோம். இன்றைக்கி என்ன சார் பங்காளி, பகையாளி, உறவாளி, பங்காளி எல்லாம் மாறுது. அப்படியே சிஸ்டம் மாறுது. ஜாதியெல்லாம் பேசுகிறதே இல்லை, உங்களுக்கு தெரியும். இவர் கவுண்டர் எப்படி பங்காளி ஆகிறார் தேவருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜாதியாக எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கவங்களாம் திட்டுறாங்க. அவர் நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக்கொண்டு அவரையும் அவருடைய சித்தி என்கிற சொல்லக்கூடிய சின்னமாவையும் தெருவிலே நிறுத்தி அசிங்கப்படுத்திய மனிதனோடு இவர் போகிறதே கேவலமான செயல் சார். இது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாட்டுக்கு வளர்றாரு, ஆன்றாரு, ஊன்றாரு. அவர் போய் பேசலாமாப்பா அவன் பன்னீர்செல்வத்தை தேவையில்லாமல் பேசுகிறார். நீங்கள் கேட்டதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு திரும்பவும் திகார் ஜெயிலுக்கு வருவது எவனாலும் தடுக்க முடியாது. பார்ப்போம். நான் தான் அழைத்து சென்றேன். இந்த திகார் ஜெயிலுக்கு வந்தேன், இதே டெல்லிக்கு வந்தேன். அவருக்கு புது வாழ்வை கொடுத்தா அவரை தலைவராக பண்ணுறதுக்கு புகழேந்தி தான் காரணம். நானே சொல்கிறேன், அன்பு நண்பரே, திகார் ஜெயில் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்ல தீர்ப்பு வரும்.